ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரியவர்களே, நம்மில் பெரும்பாலோர் தொடங்கும்போது நன்றாகத்தான் தொடங்குகிறோம். ஆனால் பல நேரங்களில் மிக மோசமாக முடிக்கின்றோம். சிலருடைய நம்பிக்கை பயணமும் அப்படித்தான் அமைகின்றது. நம்மை திடப்படுத்த, நெறிப்படுத்த, ஆறுதல் அளிக்க இறைவாக்கு பகுதி பெரிதும் துணை புரிகின்றது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் துடிப்போடு, விடாமுயற்சியோடு ஆண்டவரை நாடி தேடி அவரால் நலம் பெறுகின்ற ஒருவரை நாம் பார்க்கின்றோம். அவர் பார்வையற்றவர், வழியோரம் அமர்ந்திருந்தவர், பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர். எருசலேமுக்கு ஆண்டவர் போய்க் கொண்டிருக்கிறார். முக்கியமான பயணம். தந்தையின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஏராளமான மக்கள் கூட்டம் ஆண்டவரோடு. அந்த சத்தம் அவனுக்கு கேட்கிறது. என்ன என்று வினவுகின்றார். எல்லாரும் சொல்கின்றார்கள், நாசரேத்தோர் இயேசு போகின்றார், அவரோடு சேர்ந்த மக்கள் கூட்டம், அதுதான் அந்த சத்தம் என்கின்றார்கள். சான்ஸ் ஆஃப் எ லைஃப் டைம், வாழ்நாளில் கிடைக்காத அரிய வாய்ப்பு கிடைத்ததாக அந்த மனிதர், பார்வையற்றவர், உரக்க குரலிட்டு கூறுவதை பாருங்கள். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்கின்றார். பார்வையற்றிருந்தாலும் கூட்டத்தினர் பார்க்காததை அவர் பார்த்தார். கூட்டத்தினர் அறிக்கையிடாததை அவர் அறிக்கையிட்டார். இயேசுவை பார்த்து தாவீதின் மகனே என்று அழைத்து அவரே மீட்பர் என்று சொல்லாமல் சொல்கின்றார். மக்கள் அவரை அதட்டி அமைதியாயிருக்கும்படி சொல்லுகின்றார்கள். யாருடைய அதட்டலுக்கும் அவர் அஞ்சவில்லை. அவருடைய விடாமுயற்சியை பாருங்கள். மீண்டும் உரக்க சத்தமிட்டு அதே வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை கூப்பிடுகின்றார். ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்று பாருங்கள். அவர் நிற்கின்றார். அவனை கூட்டி வர ஆணையிடுகின்றார். அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். தேவையில் இருக்கின்ற மனிதர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்க்கின்றார். அவர்களுக்காக நிற்கின்றார். அவர்களுக்காக மற்றவர்களையும் நிற்க வைக்கின்றார். அவர்களுடைய அழுகுரலை கேட்கின்றார். அவர்களை தம்மிடம் கூப்பிடுகின்றார். இதுவரை அவனை திட்டிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது, கலங்காதே, தைரியமாயிரு, ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார் என்று சொல்லுகின்றார்கள். அவனுடைய பதில் என்ன? மார்க்கு நற்செய்தியின்படி அவன் துள்ளி குதித்தானாம், போர்வையை தூக்கி எறிந்தானாம், தன்னுடைய கைத்தடியையும் தான், பிச்சை பாத்திரத்தை கூடத்தான் அவன் தூக்கி எறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை நெருங்கி வர தடையாக இருக்கின்ற அத்தனையையும் தூக்கி எறிகின்றான். இதுவரை தனக்கு பாதுகாப்பு என்று நினைத்த அத்தனையையும் தூக்கி எறிகின்றான். அவனைப் போல ஆண்டவரிடம் நாம் தயங்காமல் வந்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிப்போம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட ஆண்டவரிடம் தான் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வேண்டியதை பற்றி தெளிவு இருந்தது. நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். ஏற்கனவே பார்வையோடு இருந்தவன்தான் பார்வையை இழந்துவிட்டான். எவ்வளவு கடினமான ஒரு வாழ்வு! எத்தனை துன்பங்களை அவன் இதுநாள் வரை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆண்டவரை கண்ணால் பார்க்காவிட்டாலும் அவரை நோக்கி முன்னேறி சென்றவன் ஏமாந்து போகவில்லை. அவருடைய வார்த்தையால் வழிநடத்தப்பட்டவன் அவருடைய அன்பை அனுபவித்தான். ஆண்டவரின் குரலின் அதிர்வலைகள் மட்டும் அவனுக்கு போதும். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டும். அவருடைய குரலை கேட்க வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். நம்முடைய தேவையை அவரிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். எப்போதாவது உன்னுடைய இருளை விட்டு, பாதையோரமாக நீ உட்கார்ந்திருப்பதை விட்டு, உன்னுடைய தனிமையை விட்டு, ஆண்டவருடைய வார்த்தையால் ஏவப்பட்டு அவரிடம் நீ வந்திருக்கின்றாயா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கின்றார். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று கேட்ட அவனிடம், பார்வை பெறும் நம்பிக்கை நலமாக்கிற்று என்கின்றார். மீண்டும் பார்வை பெற்றார். மலர்களை மட்டுமல்ல, மரங்களை மட்டுமல்ல, உற்றார் நண்பர்கள் இவர்களின் முகங்களை மட்டுமல்ல, ஒரு புதிய பாதையை பார்த்தார். மகான் இயேசுவை பார்த்து அவர் பின்னே போகிறார். அவரை போற்றினார். அவரை பின்பற்றினார். மக்கள் கூட்டம் கடவுளை புகழ்கின்றது. பிரியமானவர்களே,
இன்றைக்கு நாம் எல்லாரும் எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும். நாம் எல்லாருமே பார்வையற்றவர்கள்தான். ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட வேண்டும். அவர் குரலை கேட்க வேண்டும். அவரிடம் செல்ல வேண்டும். நம் நம்பிக்கையால் நலம் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, எத்தனையோ பேருக்கு ஒளியை காட்டும் விதத்தில் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். இதுதான் சீடத்துவ வாழ்க்கை. அன்பு ஆண்டவரே, உம் வார்த்தையை கேட்க எங்களுக்கு வாய்ப்பளித்தீரே. அதன்படி வாழ்ந்தால் நாங்கள் பேறு பெற்றவர்கள் என்று உரைத்தீரே. தொடக்கத்தில் இருந்த அன்புக்கு எங்களை மீண்டும் அழைக்கின்றீரே. நன்றி ஆண்டவரே. பார்வையற்ற அந்த மனிதரைப் போல நாங்களும் உம்மை நோக்கி இன்றைக்கு கூக்குரல் இடுகிறோம். ஒளியாகிய உம்மை காண்பதற்காக, உம் வார்த்தையை கேட்பதற்காக, உம்மை போற்றுவதற்காக, உம்மை பின்பற்றும் உண்மையான சீடர்களாக இருப்பதற்காக தயங்காமல் தைரியமாக எந்நாளும் உம்மை அணுகி வர எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களை உம்மிடமிருந்து பிரிக்கின்ற அத்தனையையும் உதறி தள்ளிவிட்டு உம்மை நெருங்கி வர எங்களுக்கு சொல்லிக்கொடும். அது மட்டுமல்ல, உம்முடைய மனநிலையோடு நாங்களும் தேவையில் இருப்பவர்களுக்காக எங்கள் பயணத்தை நிறுத்தி அவர்களின் தேவையை நிறைவு செய்ய, மற்றவர்களின் கண்ணீரை துடைக்க, மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க தாராளமாக நாங்கள் வாழும்படியும் எங்களுக்கு அருள் கோரும். ஆமென்.